ஒரு விசுவாசி என்ன பண்ணான்னா, அவங்க சர்ச் பாஸ்டர் கிட்ட போயிட்டு, "நான் இனிமேல் சர்ச் அட்டெண்ட் பண்ணவே மாட்டேன்" அப்படின்னு சொல்லியிருக்கான். உடனே அந்த பாஸ்டர், "ஏன்பா ஏன் அட்டெண்ட் பண்ண மாட்டேன்?" அப்படின்னு கேட்டிருக்காரு. உடனே அந்த விசுவாசி சொன்னாராம், "பாதி பேர் பார்த்தா தூங்குறாங்க, பாதி பேர் ஃபோன் யூஸ் பண்றாங்க, பாதி பேர் கதை பேசுறாங்க, பாதி பேர் என்னென்னமோ பண்றாங்க" அப்படின்னு சொன்னாராம். உடனே அந்த பாஸ்டர் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, "சரி நான் உன்னை சொல்றேன்ப்பா, அதை செய்றியா?" அப்படின்னு சொல்லி கேட்டாராம். ஒரு கிளாஸ்ல தண்ணி நிரப்பி சர்ச்சை 2 டைம்ஸ் சுத்தி வரணும் அப்படின்னு ஆனா ஒரு டிராப் தண்ணி கூட கீழே சிந்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவனும் வந்து சர்ச்சை சுத்தி வந்து ரிட்டர்ன் வரும்போது ரொம்ப ஹாப்பியா இருந்தான். ஏன்னா ஒரு டிராப் தண்ணி கூட கீழே சிந்தலையா. அப்புறம் அந்த பாஸ்டர் கிட்ட போயிட்டு, "பாத்தீங்களா பாஸ்டர், ஒரு டிராப் தண்ணி கூட கீழே சிந்தலை" அப்படின்னு சொல்லி ஹாப்பியா சொன்னான். அப்புறம் அந்த பாஸ்டர் கேட்டாரா, "நீ சர்ச்சை சுத்தி வரும்பொழுது யாராச்சும் ஃபோன் யூஸ் பண்றதை பாத்தியா, யாராச்சும் தூங்குனதை பாத்தியா, யாராச்சும் பேசுறதை பாத்தியா" அப்படின்னு கேட்டார். அந்த விசுவாசி சொன்னாரா, "என்னோட கவனம் எல்லாம் அந்த தண்ணிலே தான் இருந்துச்சு" அப்படின்னு சொன்னாராம். இதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 13-14 சொல்றாரு. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். ஸோ நம்ம எதுக்காக அழைக்கப்பட்டோமோ அந்த அழைப்பில் உறுதியா இருக்கணும். நம்ம எதுக்காக பிடிக்கப்பட்டோமோ அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடரும். ஸோ இந்த மெசேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. காட் பிளஸ் யூ.